ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடையிலுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஈஸியாக கிடைக்குங்க. ஆனால் அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ரேட் வித்தியாசத்துலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தயாரிக்கிற எந்த ரெசிப்பியும் நம்ம பண்ண மாட்டோம். ரேட்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதை பண்ணவும் தோணாது. இதுவே நம்ம வீட்லேயே தயாரிக்கிற மாதிரி இருந்தால் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பால் தாங்க. டெய்லி நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த பாலில் வர ஆடையை எடுத்து வைக்கணுங்க. பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை கட்டி இருக்கும். இது வந்து பேக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் வந்து வாங்குற பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரெண்டு பாலுமே வந்து ஆடை நல்லா கட்டும். ஆடை கட்டும் போது நம்ம அந்த ஆடையை வந்து எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த ஆடையை வந்து சேகரித்து வச்சிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி நான் காய்ச்சின பாலில் இருந்து ஆடையை வந்து எடுத்து காமிச்சிருக்கேங்க உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்புற ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 15 நாள் சேகரித்து வச்ச ஆடையிலேருந்து தான் செய்ய போகிறேங்க. நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குறதுனால எனக்கு ஆடை வந்து நிறையாவே கிடைக்குங்க. அதனால் சீக்கிரமாக 15 நாளில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வந்து ஃபுல்லாக நம்புற மாதிரி எனக்கு ஆடை கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஆடையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிச்சுக்க போகிறோங்க. இந்த ஆடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் தயாரிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து நீங்கள் தயாரிச்சுக்கலாங்க. இப்போ ஆடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நெய் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய நெய் வந்து இதில் கிடைக்குங்க. இதுவே வந்து கடையில் போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 500 கிராமே நீங்கள் வாங்கினாலுமே அது வந்து 500 ரூபா வரும். இதுவே நீங்கள் வீட்டில் டெய்லியுமே பால் காய்ச்சிற பால்லேருந்து எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒன்று, வீட்டிலேருந்தே தயாரிக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் நெய். நான் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்குது. அந்த குட்டி பாப்பாவுக்கு நான் கடையில் நெய்யே வாங்குறது இல்லைங்க. நான் வீட்டிலையே வந்து டெய்லியும் காய்ச்சிற பாலடை எடுத்து வச்சு தான் நான் வந்து நெய் தயாரிச்சிட்ருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கடையில் நெய் வாங்க மாட்டீங்க, வீட்டிலே தான் தயாரிப்பீங்க. இந்த பாலடையை சேகரிக்க பாத்திரத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் பாலடையை வந்து சேகரிக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா கெட்டுப்போன ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி வரும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தயாரிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நெய் தயாரிக்கும் போதோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிக்கும் போதோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிச்சுக்க போகிறேங்க. அதுக்காக கொஞ்சமாக பாலடை எடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. பாலடையை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஓட விடுங்க. 30 to 40 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து நெய்யாக கன்வெர்ட் ஆகிரும். நம்ம வந்து பாலடை வந்து ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டோம்னா நெய்யாக தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாஃப்டாக க்ரீமியாக வராது. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் 30 to 40 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்திருக்குங்க. இதுதாங்க ஃப்ரெஷ் க்ரீம். இவ்வளோ ஈஸியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிச்சிடலாம். ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் பாலடை சேகரிச்சிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிங்க மிக்ஸியில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தயாருங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு வீட்டில் வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம். சூப் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேக்கில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தயாரிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஈஸியான ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நீங்கள் வந்து வீட்லேயும் தயாரித்து பாருங்கள். இது வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.